எல்பிஜி டேங்கர் லாரி உரிமையாளர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். எரிவாயு தட்டுப்பாடு அபாயம் ஏற்பட்டிருக்கிறது. இத்தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் சந்திரசேகர் இணைப்பில் இருக்கிறார். சந்திரசேகர், வணக்கம். எல்பிஜி டேங்கர் லாரி உரிமையாளர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். அவர்கள் வைக்கும் கோரிக்கை என்னவாக இருக்கிறது? முழு விவரங்கள். வணக்கம் அஸ்வினி. திருவள்ளூர் மாவட்டம் அத்திப்பட்டு புதுநகரில் இந்தியன் ஆயில் நிறுவனத்துக்கு சொந்தமான எல்பிஜி முனையம் இயங்கி வருகிறது. வளைகுடா நாடுகளில் இருந்து கப்பல் மூலம் எண்ணூர் காமராஜர் துறைமுகத்துக்கு கொண்டு வரப்படும் எரிவாயு இந்த முனையத்தில் சேமித்து வைத்து டேங்கர் லாரிகளில் நிரப்பி சிலிண்டருக்கு எரிவாயு நிரப்பும் ஆலைகளுக்கு விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. நாளொன்றுக்கு சுமார் 200க்கும் மேற்பட்ட டேங்கர் லாரிகள் மூலம் எல்பிஜி விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் லாரி உரிமையாளர்களுக்கு சுமார் 50 கோடி ரூபாய் வரையில் இந்தியன் ஆயில் எண்ணெய் நிறுவனம் வாடகை பாக்கி வைத்துள்ளது. இன்று காலை முதல் அத்திப்பட்டு புதுநகரில் உள்ள இந்தியன் ஆயில் எல்பிஜி முனையத்தில் லாரி உரிமையாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். வாடகை பாக்கி வழங்காததால் வாகனங்களை இயக்க வேண்டாம் என உரிமையாளர் தரப்பில் கூறப்பட்டுள்ளதால் லாரி ஓட்டுநர்கள் லாரிகளை அங்கங்கே நிறுத்தி வைத்துள்ளனர். எண்ணெய் நிறுவன அதிகாரிகள் விரைவில் பேச்சுவார்த்தை நடத்தி பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. மேற்கு ஆசிய நாடுகளில் நிலவரும் போர் பதற்றம் காரணமாக ஏற்கனவே எரிவாயு தட்டுப்பாடு நிலவரக்கூடிய சூழலில் தற்போது எல்பிஜி டேங்கர் லாரி உரிமையாளர்கள் வேலை நிறுத்த போராட்டம் நீடிக்கும் பட்சத்தில் தமிழ்நாட்டில் எரிவாயு தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் உருவாகியுள்ளது. அஸ்வினி, எல்பிஜி டேங்கர் லாரி உரிமையாளர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். எரிவாயு தட்டுப்பாடு அபாயம் ஏற்பட்டிருக்கிறது. இத்தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் சந்திரசேகர் இணைப்பில் இருக்கிறார். சந்திரசேகர், வணக்கம். எல்பிஜி டேங்கர் லாரி உரிமையாளர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். அவர்கள் வைக்கும் கோரிக்கை என்னவாக இருக்கிறது? முழு விவரங்கள். வணக்கம் அஸ்வினி. திருவள்ளூர் மாவட்டம் அத்திப்பட்டு புதுநகரில் இந்தியன் ஆயில் நிறுவனத்துக்கு சொந்தமான எல்பிஜி முனையம் இயங்கி வருகிறது. வளைகுடா நாடுகளில் இருந்து கப்பல் மூலம் எண்ணூர் காமராஜர் துறைமுகத்துக்கு கொண்டு வரப்படும் எரிவாயு இந்த முனையத்தில் சேமித்து வைத்து டேங்கர் லாரிகளில் நிரப்பி சிலிண்டருக்கு எரிவாயு நிரப்பும் ஆலைகளுக்கு விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. நாளொன்றுக்கு சுமார் 200க்கும் மேற்பட்ட டேங்கர் லாரிகள் மூலம் எல்பிஜி விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் லாரி உரிமையாளர்களுக்கு சுமார் 50 கோடி ரூபாய் வரையில் இந்தியன் ஆயில் எண்ணெய் நிறுவனம் வாடகை பாக்கி வைத்துள்ளது. இன்று காலை முதல் அத்திப்பட்டு புதுநகரில் உள்ள இந்தியன் ஆயில் எல்பிஜி முனையத்தில் லாரி உரிமையாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். வாடகை பாக்கி வழங்காததால் வாகனங்களை இயக்க வேண்டாம் என உரிமையாளர் தரப்பில் கூறப்பட்டுள்ளதால் லாரி ஓட்டுநர்கள் லாரிகளை அங்கங்கே நிறுத்தி வைத்துள்ளனர். எண்ணெய் நிறுவன அதிகாரிகள் விரைவில் பேச்சுவார்த்தை நடத்தி பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. மேற்கு ஆசிய நாடுகளில் நிலவரும் போர் பதற்றம் காரணமாக ஏற்கனவே எரிவாயு தட்டுப்பாடு நிலவரக்கூடிய சூழலில் தற்போது எல்பிஜி டேங்கர் லாரி உரிமையாளர்கள் வேலை நிறுத்த போராட்டம் நீடிக்கும் பட்சத்தில் தமிழ்நாட்டில் எரிவாயு தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் உருவாகியுள்ளது. அஸ்வினி, தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி சந்திரசேகர்.